ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம எவ்வளவோ கேரளா கேசஸ் பார்த்துருக்கோம். ஈவன் ரீசெண்டாக நிறைய பார்த்த கேஸ்லேயே கேரளா போலீஸ் ரொம்ப திறமையாக ஒர்க் பண்ணி தான் கேஸை சால்வ் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம அந்த கேஸில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு டிடெக்டிவோ ஒரு கொலை வழக்கில் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் ஒரு சரியான உதாரணம். என்ன பாஸ் சொல்கிறீங்க, கேரளா தான் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்களே, அப்படி என்ன கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேஸில் ஆப்வியஸ்லி சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலோ இல்ல உங்களுக்கு கிரைம் த்ரில்லர்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலோ இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பல வித்தியாசமான ஃபாரன்சிக் விஷயங்களை இந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வழக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கேரளாவில் இருக்க பாலக்காடுல பட்டாம்பிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பரத்புலா ரிவர்ங்கிற மாதிரி ஒரு ஆறு இருக்கு. ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஒரு ஆறு கீழே போச்சுன்னா மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் நிஜங்கட்டாரிங்கிற ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கு. ஸோ ஒரு கீழே ஆறு போது மேலே அந்த பிரிட்ஜ் போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் ஜாலியாக ரிலாக்ஸாக நைட்டு நேரம் கூட இயற்கை அழகை ரசிச்சுட்டு நிலாவோட ரம்மியமான அழகை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி தான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2012ஆம் வருஷம் ஒரு நபர் இந்த பாலத்துக்கு மேலே நின்று இயற்கை அழகை ரசிச்சிட்டு இருக்காரு. பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு புதர் இருக்கு. அவர் கேஷுவல் அந்த புதருக்குள்ள பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பொருளை பார்க்குறாரு. அந்த புதருக்குள்ள ஏதோ ஒரு அனிமல் இறந்து கிடந்த மாதிரி தெரியுது. இவருக்கு பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கும் பயம். அதனால அந்த பாலத்துக்கு பக்கத்தில் டீ கடை ஒரு வச்சிருக்காரு ஒருத்தர். அவரை கூட்டிட்டு ரெண்டு பேருமே அந்த பாலத்துக்கு கீழே கூடி இறங்கி அந்த புதர்கிட்ட போறாங்க. அந்த ரெண்டு பேரும் புதருக்கு பக்கத்துல போக 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 ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் அந்த புதருக்கு பக்கத்துல இருந்து வருது. அப்ப அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இது ஒரு அனிமல் இறந்து கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. பட் பக்கத்துல போய் பார்க்க விட்டு தான் தெரியுது அது ஒரு மனிதனோட இறந்த சடலம்னு. அந்த சடலம் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜில் இருக்கு. அது ஒரு ஆணா பெண்ணாங்கிற மாதிரி வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டீகம்போஸ் ஆயிருக்கு. உடனே இந்த ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் எல்லாருமே அடுத்த ஒரு 1 or 2 hours இந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் நோட் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த உடல் சுத்தமாகவே டீகம்போஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ஃபேஸ் மட்டுமல்ல, உடம்பே டீகம்போஸ் ஆயிடுச்சு. சொல்ல போனா அந்த உடம்புல இடுப்புக்கு மேல் பகுதியில் பார்க்கும்போது அது ஒரு ஆணா பெண்ணாங்கிற மாதிரி வேறுபடுத்தி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஸ்டேஜில் தான் அந்த உடல் இருக்கு. பட் கடைசியாக கொலை செய்யப்பட்ட இந்த ஆணோ பெண்ணோ ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஷர்ட் மட்டும் எந்த விதமாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன சடலத்தோட முடியை பார்க்குறாங்க, ரொம்ப நீளமாக இருக்கு. அப்படி நீளமாக இருக்கிறதுனால இது ஒரு பெண்ணாக இருக்கலாங்கிற மாதிரி போலீஸோட அனுமானம். பட் ஃபாரன்சிக் டீம் டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் இது ஆணா பெண்ணாங்கிறது தெரிய வரும். ஸோ இப்போ அந்த கொலை செய்யப்பட்ட நபரோட பேண்ட் பாக்கெட்ல போலீஸ் பார்க்குறாங்க. அதில் 2 மிக முக்கியமான தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ரயில்வே டிக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு துண்டு சீட்டு பேப்பர் இருக்கு. அதில் 3 ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே போலீஸ் கவனமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த நபருக்கு சொந்தமான எந்த விதமான பிலாங்கிங்ஸும் கிடையாது. இப்போ இறந்த இந்த உடலை ஃபாரன்சிக் டீம் எடுத்துட்டு போறாங்க. பேத்தாலஜிஸ்ட் பிரேத பரிசோதனை பண்றாங்க. அப்படி பிரேத பரிசோதனை பண்ண இந்த பேத்தாலஜிஸ்ட் போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ஒட்டுமொத்த கேரளா போலீஸுமே ஆடி போயிட்டாங்க. அந்த பேத்தாலஜிஸ்ட் சொல்றாங்க, நான் எவ்வளவோ உடலை பிரேத பரிசோதனை பண்ணியிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நாங்க பார்த்ததே இல்லைங்கிறாங்க. போலீஸுக்கு பயங்கர எக்ஸைட் ஆச்சு. அப்படி என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரேத பரிசோதனை நாங்கள் என்ன சோதனையில் கண்டுபிடிச்சோன்னா, கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண். என்னதான் தலைமுடி நீளமாக இருந்தால் கூட அது ஒரு ஆண். அதுக்கப்புறம் அந்த ஆணோட அந்தரங்க உறுப்பையை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே இவருக்கு போலீஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு எவிடன்ஸை மறைக்கிறதுக்காண்டி தான் அந்த உடல் உறுப்புகளை கையில் இருக்கிற கையையோ காலையோ ஏதோ ஒரு இல்லை ஒரு நினைவு சின்னமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கட் பண்ணிட்டு போவாங்க. பட் இந்த மாதிரி அந்தரங்க உறுப்பை, அது ஒரு ஆணோட பிறப்புறுப்பை எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி தனியா எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல. இது மேபி ஒரு சிக்னேச்சர் கில்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குன்னு ஒரு யூனிக்கான பேட்டர்ன் இருக்கும். ஒரு விக்டிம் கிட்ட அவனோட பிஹேவியர் யூனிக்கா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. மேலும் பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா, கத்தியை வச்சு அவரோட கழுத்து பகுதியில் இந்த இடத்துல குத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட உடம்புல கத்தி குத்து இருக்கு. தலையில ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க.
பார்க்கும்போது ஒரு பீர் பாட்டில் மாதிரி ஒரு பாட்டிலை வச்சு தாக்குனதுக்குரிய தடயம் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த டீகம்போஸ் ஆன உடலை கண்டுபிடிக்கும் போது அந்த உடம்புல நிறைய புழுக்கள் இருந்ததுனால, புழுக்கள் பூச்சிகள் இருந்ததுனால அதை வச்சு பார்க்கும்போது பேத்தாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இந்த நபர் கொலை செய்யப்பட்டு ஒரு 3-4 நாள் இருக்கலாம். மேபி அப்ராக்சிமேட்டா ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். பட் எங்களால டயத்தை உறுதியா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த நபரை யாரு கொலை பண்ணிருப்பாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு 2 மிக முக்கியமான தடயங்கள் கொலை செய்யப்பட்ட இந்த ஆணோட ஜீன்ஸ் பாக்கெட்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரயில்வே டிக்கெட் ஒன்று, ஒரு துண்டு சீட்ல 3 ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரயில்வே டிக்கெட்டை பார்க்கும்போது அந்த டிக்கெட் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒடிசாங்கிற ஸ்டேட்ல இருந்து கேரளால இருக்கிற ஒலவக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அந்த டிக்கெட்டை பதிவு பண்ண நபரோட பேரும் அதுல இருக்கு. அவரோட பேரு விக்ரம் நாயக் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட அந்த நபர் விக்ரம் நாயக்கா இருக்கலாங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த ரயில்வே டிக்கெட் எடுத்துக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க, அங்க இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. இந்த டிக்கெட்டை பார்த்தோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த டிக்கெட் வந்து ஒடிசால இருந்து இப்போ கேரளாவில் இருக்கிற ஒலவக்கோடுங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. இந்த டிக்கெட் படி பார்த்தீங்கன்னா இந்த நபர் விக்ரம்ங்கிற நபர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி இந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கியிருக்காரு சார், இதுதான் எங்களால் சொல்ல முடியுங்கிறாங்க. அப்போ அடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்றாங்க. இந்த ட்ரெயின் கரெக்டா வந்து நின்னப்போ விக்ரம் நாயக்ங்கிற நபர் இறங்கி வந்திருக்காரான்னு பார்க்குறாங்க. போலீஸும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கும்போது அந்த சிசிடிவி காட்சிகள்ல ஒரு நபர் நடந்து வராரு. அவர் கையில ஒரு பேக் வச்சிருக்காரு, ஒரு ஜீன்ஸ் ஷர்ட் போட்டிருக்காரு, அவரோட முடி நீளமா இருக்கு, ரொம்ப எங்கா இருக்காரு, ஒரு 24 வயசு இருக்கலாம். பட் அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் கிரைம் சீன்ல கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமோட போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அந்த தலைமுடியோட நீளத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓகே, இந்த நபர் தான் விக்ரம் நாயக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த நபர் போற காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஃபர்தரா நிறைய கேமரா இல்லாதனால அந்த விக்ரம் அப்படிங்கிற நபரோட ஃபேஸை பார்க்க முடியல. சரி, அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போயிருப்பார்ல, அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில நிறைய கடைகள் இருக்கும், அங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அதுல இவர் மாட்டியிருப்பாருன்னு அப்படி வெளியில போய் 2-3 கடையை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா ஒரு கடையில இருக்க சிசிடிவி கேமரா இப்படி இருக்கு. இந்த நபர் விக்ரம்ங்கிற நபர் இப்படி கிராஸ் பண்ணி போறாரு. அப்ப அவரோட ஃபேஸ் கிளியரா பதிவாயிருக்கு. அதை வந்து போலீஸ் ஒரு போட்டோ மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர் என்ன பண்றாருன்னு பாக்குறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு பப்ளிக் பூத் இருக்கு, எஸ்டிடி பூத் இருக்கு. அந்த பூத்துக்குள்ள போறாரு. பூத்துக்குள்ள போய் ஒரு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப நடந்து போயிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த சிசிடிவி கேமராவும் இல்லைங்கிறதுனால இவர் எங்க போனாருன்னா, இவர் யாரை மீட் பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. பட் கடைசியில போலீஸுக்கு கிடைச்ச தடயம், இவர் அந்த எஸ்டிடி பூத்துல இருந்து ஒரு கால் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க, அந்த எஸ்டிடி பூத்துல இந்த ஸ்பெசிபிக்கான 13ஆம் தேதி இவர் யாருக்கு கால் பண்ணாரு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இவரை பத்தியான தகவல் தெரியும்னு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த தகவலை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. 13ஆம் தேதி நிறைய பேர் அங்க கால் பண்ணிருப்பாங்க. பட் இவர் கால் பண்ண அந்த டயத்தை ஒத்து போற மாதிரி போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விக்ரம் நாயக் யாருக்கு கால் பண்ணிருக்காருன்னா, ஒடிசால இருக்கிற பெல்லு நாயக் அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு உறவு முறையோ ஃப்ரெண்டான்னு தெரியல. இப்போ அந்த பெல்லு நாயக்ங்கிற நபருக்கு போலீஸ் ஃபோன் பண்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், விக்ரம் நாயக் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் இப்ப கேரளாக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காருங்கிறாங்க. சரி, அவர் எங்க எதுக்காண்டி கேரளாக்கு வந்தாருன்னு கேட்டதுக்கு அவர் ஒடிசா சேர்ந்தவர் தான். பட் கேரளால சலிமார் கிரானைட்னு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னா சொரனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் சார் அவர் பல நாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால மேபி வேலைக்கு அங்க போயிருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ அந்த விக்ரம் நாயக்ங்கிற நபர் எங்க வேலை பார்க்கறாருங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போ அந்த சாலிமர் கிரானைட்ல போய் கேட்குறாங்க. அந்த ஓனர் என்ன சொல்றாரு, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த விக்ரம் நாயக் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தான். பட் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டு அவன் சொந்த ஊருக்கு போயிட்டான் சார். இப்போ என்கிட்ட வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி சார், அவன் 13ஆம் தேதி இங்க வந்திருக்கானே, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறாரு. அந்த ஓனர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, பட் அவர் க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த 2 ஃப்ரெண்டை போய் பாக்குறாங்க. அதுல ஒருத்தனோட பேரு கொமிஷன் பேக், இன்னொருத்தன் பேரு குப்புலால். இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல, கொமிஷன் பேக் தான் போட்டிருந்துச்சு.
ஸோ இந்த 2 பேர்த்தையும் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சார், இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், விக்ரம் நாயக் எங்களோட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணான், அவன் இப்போ இங்கே எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, கொலை செய்யப்பட்டது விக்ரம் நாயக்ங்கிறத உறுதிப்படுத்தணும். அதனால இந்த ஃப்ரெண்டு 2 பேரையும் அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிற பிணவரைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் இவனோட அழுகிய சடலத்தை காமிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சார், உண்மையிலே இது விக்ரம் நாயக்னு எங்களால் சொல்லவே முடியாது சார், இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல, அதனால எங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிற மாதிரி 2 பேர் சொல்றாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயம் என்னன்னா, இவன் இப்போ இந்த கிரானைட் ஃபேக்டரியில் வேலை பார்க்கலன்னா இவன் எதுக்காக திரும்ப கேரளாக்கு வந்தான் அப்படிங்கிறதா புரியல. ஸோ கேரளாக்கு வந்தவனை ஒடிசால இருக்க தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லியிருக்கான், கேரளாக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்கன்னா, இவன் எதுக்காக கேரளாக்கு வந்தான், எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆற்று பகுதியில் இருக்க பாலத்தில் போய் இறந்து கிடக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சிசிடிவி கேமரால இருந்து இவனோட போட்டோ ஒரு பிக்சர் எடுத்துட்டு இவன் எந்த இடத்துல இவனோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ டிரைவர், டீ கடை வச்சிருக்கவங்க, அங்க போற வர்ற பொதுமக்கள், மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னு எல்லாத்திட்டையும் போலீஸ் போய் விசாரிக்கும் போது ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் போலீஸுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அப்போ ஒரு மீன் பிடிக்கிற நபர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சொல்ற இந்த நபரை நான் பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு. எப்போ பார்த்தீங்க? ஒரு 2-3 நாள் இருக்கும் சார், ஒரு 4 நாள் கூட இருக்கும். ஒரு 13ஆம் தேதி பார்த்தேங்கிற மாதிரி சொல்றாரு. எங்க பார்த்தீங்க? இந்த பாலத்துல நடந்து போயிட்டு இருந்தாரு. எப்படி அந்த நபர் தான் போனார்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும்னு கேட்டதுக்கு, சார் அது ஒரு இரவு நேரம், ஒரு 9-9:30 இருக்கும், நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ 3-4 பேர் சிரிச்சிட்டு குடிச்சிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன், யார் அந்த பாலத்தில் இரவு நேரம் வந்திருக்கான்னு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தேன். அப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிங்களா, அந்த நபர் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சது. அவரோட ஃபேஸ் என் மனசில் எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா, அவர் நீளமாக முடி வச்சிருந்தாரு. ஸோ அதனால சரி ஏதோ குடிச்சிட்டு வளரடி கிடக்கான்னு நான் போயிட்டேன். பட் அவர் கூட இன்னொரு 2 பேர் இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஃபிஷர்மேன் ஒரு தகவலை சொல்றாரு. அந்த 2 பேர் யாருங்கிறத உங்களால் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டா, இல்ல சார், அது இருட்டு நேரம், நான் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த நம்பரை தான் பார்த்தேன், அந்த 2 பேர் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ இவர் சொன்ன தகவலை படி பார்த்தீங்கன்னா, ஸோ சம்பந்தப்பட்ட இரவு விக்ரம் நாயக் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் வந்திருக்காரு. அவர் கூட ஒரு 2 பேர் இருந்திருக்காரு. மேபி அந்த 2 பேரும் தான் விக்ரம் நாயக்கை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ விக்ரம் நாயக் அப்படிங்கிற ஒடிசாவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு காலத்தில் இங்கே கேரளாவில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அவர் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் எதுக்காக கேரளாவுக்கு வந்தாரு, எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் அந்த பாலத்துக்கு வந்தாரு, அவர் கூட இருந்த அந்த 2 நபர்கள் யாரு, அந்த 2 நபர்கள் தான் இவரை கொலை பண்ணாங்களா, எதுக்காக கொலை பண்ணாங்க, அவரோட அந்தரங்க உறுப்பை எதுக்காக கட் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்கும்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது, விக்ரம் நாயக் அப்படி யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்னதான் இவ்வளோ பேஸ் வாய்ஸில் கத்தி கதறி கேட்டால் கூட நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ ஒன் திங், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் உங்களை சீட்டு எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஏற்கனவே இந்த விக்ரம் நாயக்ங்கிற நபர் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில வந்து ஒரு எஸ்டிடி பூத்லேருந்து ஃபோன் பண்ணாரு. அது தன்னோட சொந்தக்கார பையனுக்கு ஒடிசால ஃபோன் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் பல கால தொடர்ந்து போலீஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த விக்ரம் நாயக் கேரளால ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தா இந்த கொமிஷன் பேக்குங்கிற இந்த விக்ரம் நாயக்கோட ஃப்ரெண்டுக்கு சொந்தமானது. ஸோ தட் மீன்ஸ் விக்ரம் நாயக் கேரளால வந்து இறங்கினவன, இங்க பாருப்பா நான் ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லி அங்க இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காரு. நான் கேரளாக்கு வந்துட்டேன்னு சொல்லி இங்க தான் கூட அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்த கொமிஷன் பேக் அப்படிங்கிற அந்த நபருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. பட் ஏற்கனவே இந்த கொமிஷன் பேக்குங்கிற நபரை போய் போலீஸ் பார்த்துருக்காங்க. பட் அந்த நபர் விக்ரம் நாயக் இங்க கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணா அப்படிங்கிற தகவலை போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப அவங்கிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த கொமிஷன் நாயக் அப்படிங்கிற நபருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இங்க பாருப்பா, நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணுங்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்ககிட்ட கேட்குறாங்க, லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கேட்டதுக்கு இல்லைன்னா, பட் விக்ரம் நாயக் இறங்கினோன்னா உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான், இப்போ உண்மையை சொல்லு,
அவன் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சரி சார் நான் ஒத்துக்கிறேன் சார், நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் அவனை வந்து ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக அங்கங்கே சுற்றிக்கிட்டு வந்துட்டோம் சாருங்கிறான். சரி உன் கூட இந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால், அவன் பேர் லக்ஷ்மண் சுனா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன். இப்போ அவன் எங்கே இருக்கான்? இப்போ அவன் லீவில் இருக்கான், அவன் ஒடிசாவுக்கு போயிட்டாங்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் எதுக்காக அவனை பிக்கப் பண்ண போனீங்க? அவன் தான் உங்களோட ஃபேக்ட்ரியிலேயே ஒர்க் பண்ணலையேன்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அன்றைக்கி எங்களுக்கு லீவ் வேறு, ரொம்ப போர் அடிச்சது, ஏதோ பழைய கோவொர்க்கருங்கிற முறையில் அவனை பிக்கப் பண்ண போனோம். சரி பிக்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அவனை பிக்கப் பண்ணோம், அப்புறம் அங்கங்கே சுற்றினோம், அதுக்கப்புறம் அந்த ஆற்று பாலத்தில் போய் உட்காந்து கீழே இருக்க புதரில் உட்காந்து நிறைய சரக்கடிச்சு ஜாலியாக இருந்தோம் சார். ஒரு 10 மணி வரைக்கும் நாங்கள் இருந்தோம் சார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். விக்ரம் நாயக் என்ன சொன்னால், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றேங்கிற மாதிரி சொல்லிட்டான் சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு கிளியராக புரியுது. ஏற்கனவே ஒரு ஃபிஷர்மேன் என்ன சொன்னார், விக்ரம் நாயக்க ஒரு 2 பேர் கூட பார்த்தேங்கிறாரு. இப்போ அந்த 2 பேர் யாருன்னு தெரியுது, கொமிஷன் பேக் அண்ட் லக்ஷ்மண் சுனாங்கிற இன்னொருத்தனம். ஸோ இந்த 2 பேரும் தான் கடைசி நேரத்தில் இவங்க கூட இருந்திருக்காங்க, 10 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. பட் பிரேத பர்சோனா இருக்கே என்ன சொல்லுதுன்னா, 13ஆம் தேதி மேபி அப்ராக்சிமேட்டாக ஒரு 9:45க்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறாங்க, உறுதியாக சொல்லலை. ஏன்னா பாடி டீகம்போஸ் ஆனதுனால உறுதியாக சொல்ல முடியல. சரி இவங்க சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 9:45க்கு அவன் கொலை செய்யப்பட்டா, இவங்க 10 மணி வரைக்கும் அவன் கூட இருந்தோங்கிறத இவன் கன்ஃபெஷன் கொடுத்ததுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விக்ரம் நாயக்க கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ இந்த கொமிஷன் பேக்குங்கிறவன் இப்படி ஒரு கதை சொல்றான், இன்னொருத்தன் எங்க ஓடி போயிட்டான், ஒடிசாக்கு ஓடி போயிட்டான், அவனை பிடிச்சாதான் இந்த கேஸ்ல எனக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும்னு இப்ப கேரளா போலீஸ் என்ன பண்றாங்க, ஒடிசாக்கு போய் இவன் இருக்கிற வில்லேஜுக்கு போறாங்க. அந்த வில்லேஜை பத்தி கேள்விப்பட்டா அது உண்மையிலேயே திருட்டு கும்பல் இருக்கிற வில்லேஜுங்கிற மாதிரி சொல்றாங்க. கேரளா போலீஸ் போய் லோக்கல் போலீஸ் கிட்ட உதவி கேட்குறாங்க. சார் ஒருத்தரை பிடிக்க வந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போமே, தீரன் அதிகாரம் 1, அப்புறம் கண்ணூர் ஸ்குவாடு, இந்த மாதிரி படத்தில் நார்த் இந்தியாவில் போய் இந்த மாதிரி கிராமத்தில் ஒருத்தரை பிடிச்சிட்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் லோக்கல் போலீஸே என்ன சொல்கிறாங்க, சார் அது ஒரு மோசமான கிராமம் சார், உள்ளே போனால் உயிரோட வர முடியாது சார், நீங்கள் பேசாமல் வந்து ஊருக்கு திருப்பி உயிரோட போகிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கேரளா போலீஸ் அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு போகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு டாக்டிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த வில்லேஜில் இருக்க ஒருத்தனை பிடிச்சி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உனக்கு நான் நிறைய பணம் தர்றேன், அவனை நீ அந்த லக்ஷ்மண் சுனாவை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த லக்ஷ்மண் சுனாவை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க, அந்த ஊர் மக்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்குன்னு தெரியற முன்னாடி. ஸோ இப்போ அந்த லக்ஷ்மண் சுனாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கேரளா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ 2 பேத்தையும் உட்கார வச்சு கேட்குறாங்க, இங்கே பாருங்கடா, நீங்கள் தான் கடைசியில் அந்த விக்ரம் நாயக்கோட இருந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, அவனை என்ன பண்ணீங்க, நிறைய ஐ விட்னஸ்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அவங்கள ப்ரெஷர் பண்ணி கேட்கும்போது, அப்போ உண்மையிலேயே இந்த விக்ரம் நாயக்குக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. ஓகே சார் நாங்கள் சொல்லிடுறோம், இந்த விக்ரம் நாயக்குங்கிறவன் எங்களோட தான் அந்த கிரானைட் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஸ்டேஜில் அவன் வந்து வேலையை விட்டுட்டு ஒடிசாக்கு போயிட்டான். பட் அவனோட நீண்ட நாள் ஆசை என்னன்னா, ஃபாரின் கண்ட்ரியில் போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஸோ அவனு லோக்கலில் இருக்க நிறைய டிராவல் ஏஜென்ட், அந்த மாதிரி எவ்வளோ ஏஜென்ட் அப்ரோச் பண்ணி பார்த்தா அவனால் வெளிநாட்டுக்கு போக முடியல. அப்போ ஒரு நாள் எங்ககிட்ட சொன்னா, எங்கிட்ட கையில் ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குடா, இதை வச்சு எப்படியாவது ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி நான் வெளிநாட்டுக்கு போய் ஆகணுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லும்போது, அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக எனக்கும் இந்த லக்ஷ்மண் சுனாக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு சார். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை எப்படி நாங்கள் மாட்டி விட முயற்சி பண்ணோம்னா, இங்கே பாடுறா, கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் இருக்காரு, 50,000 ரூபா கொடுத்தா உடனே துபாய் கூட்டிட்டு போறாரு, நீ ஒன்று பண்ணு, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வா, அப்படியே கேரளாலேருந்து துபாய்க்கு ஒன்று அனுப்புறேங்கிற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றதை நம்பி அவன் 50,000 ரூபா பணத்தை எடுத்துட்டு இங்கே வந்து இறங்கியிருக்கான். தன்னோட கசினுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ கேரளாவுக்கு வந்துட்டேன்னு இந்த கொமிஷன் பேக்குங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து விக்ரம் நாயக்கை கூட்டிக்கிறாங்க. அப்போ அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நாளைக்கு போய் பார்க்குறோம், பேசி முடிக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்னு நேராக கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு கண்ணு மூணு தெரியாமல் குடிச்சிருக்கானுங்க. அப்போ தான் இந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்க பாலத்தில் இருக்க ஒரு புதரில் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விக்ரம் நாயக்குங்கிற நபருக்கு நல்லா ஊற்றி கொடுத்துறானுங்க. அப்போ இவங்க 2 பேருமே அவனை கொலை பண்ணி அவங்க கிட்ட பணத்தை அபகரிக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டு தான் போயிருக்காங்க. கத்தியெல்லாம் கையில் எடுத்துட்டு போயிருந்திருக்கானுங்க. ஸோ கத்தியை வச்சு இந்த விக்ரம் நாயங்கிறவன் நல்ல போதையில் இருக்கும்போது அவன் உடம்புல இங்கே ஒருக்க குத்தி அவனை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீர் பாட்டிலை வச்சு தலையில் அடித்து அவன் ஆல்மோஸ்ட் இறந்து போயிட்டான். ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு கொள்ளையடிச்சுக்கிறானுங்க. ஸோ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை புதருக்குள்ள தூக்கி போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ போலீஸ் கேட்குறாங்க, சரிடா பணத்துக்காக கொள்ளையடிச்சிங்க,
அவனோட பிறப்புறுப்பை எதுக்குடா கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவங்க சொல்ற ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, இந்த லக்ஷ்மண் சுனாங்கிறவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை இந்த விக்ரம் நாயக்குங்கிறவன் கரெக்ட் பண்ணி அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால இவனுக்கு அவன் மேல கோபம் இருந்தனால அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காண்டி தான் அவனோட பிறப்புறுப்பை அவன் கட் பண்ணி எடுத்தாங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றானுங்க. ஸோ இப்போ இந்த விக்ரம் நாயக்குக்கு சொந்தமான பேக்கை அங்கங்கே தூக்கி போட்டானுங்க, பணத்தை மட்டும் எடுத்துக்கிறானுங்க, வெப்பனை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிருக்கானுங்க. அந்த ஆட்டோ எடுத்து இவங்க வேலை பார்க்குற அந்த கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கானுங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணோங்கிற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கன்ஃபெஷன் மட்டும் இவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு போதுமானதா அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய கேஸ் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ஒரு கன்ஃபெஷனை வச்சு ஒருத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. அப்போ போலீஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற கன்ஃபெஷனை அப்படி சுற்றி அரௌண்டாக நம்ம நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் தப்பிச்சு போனதா சொல்கிறாங்களே, அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு கண்டுபிடிச்சி இவங்க 2 பேர் ஃபோட்டோவை காமிச்சு கொலை நடந்தப்போ 13ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு மேலே இவங்க 2 பேரும் தான் அந்த பாலத்துக்கு பக்கத்துலேருந்து தப்பிச்சு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார், இவங்க 2 பேர் தான் போனாங்க அப்படிங்கிறத அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்க, கிரைம் சீனில் இந்த 2 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஐ விட்னஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட இந்த 50,000 ரூபா பணத்தை திருடினதுக்கப்புறம் ஒடிசால இவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது எஸ் கரெக்டாக ஒரு 14ஆம் தேதி ஒரு 50,000 ரூபா பணம் இவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ இவங்க மோட்டிவ் கிளியராக போகிறது, இவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்து அங்கே டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது கிளியராக. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க கொலை பண்றதுக்காக ஒரு கத்தியை புதுசா வாங்கியிருக்கானுங்க. அதை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. கத்தியை எந்த கடையில வாங்கினேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த கடைக்கு போறாங்க, சிசிடிவி காட்சிகளை பார்க்கறாங்க. இவங்க கத்தி வாங்கின தடயங்கள் எல்லாம் பதிவாயிருக்கனால அது 3வது மிக முக்கியமான தடயமா பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்டாங்க, டே கொலை பண்றதுக்காக ஒரு கத்தியை பயன்படுத்துறீங்களா, அந்த கத்தியை எங்கடா தூக்கி போட்டீங்கன்னு கேட்கறாங்க. அவங்களும் கரெக்டா ஒரு புதரை காமிக்கிறாங்க. அந்த புதருக்குள்ள போலீஸ் போறாங்க. ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனரலா எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒரு மிக மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கிடைக்க விட்ட இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் நினைச்சாங்க. அதுலயும் ரத்தம் தோய்ந்த நிலையில இருக்கு. அந்த ரத்தம் யாரோட ரத்தமா இருக்கும், கண்டிப்பா கொலை செய்யப்பட்ட விக்ரம் நாயக்கோட ரத்தமா இருக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிறாங்க, ஃபாரன்சிக் லேபுக்கு டெஸ்டிங்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கிரானைட் ஃபேக்டரியில் தங்கியிருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஷர்ட் இருக்கு. அதாவது இந்த கமிஷன் பேக்குங்கிறவன் கடைசியா இந்த விக்ரம் நாயக்க பார்க்க போனப்போ ஒரு ஷர்ட் போட்டிருக்கான். அந்த ஷர்ட்ல எங்க பார்த்தாலும் ரத்த கரைகளா இருக்கு. தட் மீன்ஸ் விக்ரம் நாயக்க இவன் கத்தியால குத்தும் போது அவர் உடம்புல இருந்து ரத்தம் தெரிச்சிருக்கு. அது இன்னைக்கு அவன் போட்டிருந்த ஷர்ட்ல வந்திருக்கு. ஸோ மேபி இந்த ரத்த கரை விக்ரம் நாயக்கு சொந்தமான ரத்த கரை நிரூபிச்சுட்டா இந்த கேஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் நினைச்சிட்டு இப்போ அந்த சட்டையையும் போலீஸ் ஒரு ஆதாரமா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தடயங்களை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் விக்ரம் நாயக்குங்கிற நபரை கொலை பண்ண குற்றத்துக்காக கமிஷன் பேக் அண்ட் லக்ஷ்மண் சுனா 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல 2 தடயங்கள் வந்து ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக போயிருக்கு. ஒன்னு கத்தி, கொலைக்காக பயன்படுத்த கத்தியில இருக்க ரத்தம் யாருக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் கமிஷன் பேக்ங்கிற ஒரு ரூம்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஷர்ட்ல அந்த ரத்தம் யாருக்கு சொந்தமானது. ஸோ இது 2ம் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வழக்கோட விசாரணை ஃபர்ஸ்ட் செஷன் கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க போலீஸ் கிட்ட கொடுத்த கன்ஃபெஷனை ரிவர்ட் அடிக்கிறானுங்க. ஜென்ரலா இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் விசாரணை போது கன்ஃபெஷன் கொடுத்துருவானுங்க. அப்புறம் லாயர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது நான் சொன்னலன்னு சொல்லி போலீஸ் மிரட்டி அந்த கன்ஃபெஷனை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க. இவங்கள தான் சொல்றாங்க, போலீஸ் எங்களை மிரட்டி தான் அந்த கன்ஃபெஷனை வாங்கிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்களுக்கு அகைன்ஸ்டா பல தடயங்களை இவங்க சப்மிட் பண்றாங்க. அதனால செஷன் கோர்ட்ல என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விக்ரம் நாயக்க கொலை பண்ணிட்டாங்கன்னு இவங்க 2 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த தண்டனையை எதிர்த்து கேரளாவில் இருக்க ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் இந்த விசாரணை வருது. அப்படி விசாரணைக்கு வரும்போது கேரளா ஹைகோர்ட்டில் என்ன கேட்குறாங்க டிஃபென்ஸ் டீம், ஃபர்ஸ்ட் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தில் ஒரு ரத்தக்கரை இருக்குல்ல, அதுக்கப்புறம் என்னோட கிளைண்ட்டோட வீட்டில் ஒரு ஷர்ட்டு கண்டுபிடிக்கும் ஒரு ரத்தக்கரை இருக்குல்ல, அந்த ரத்தக்கரை யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ப்ராசிக்யூட்டரும் அதை போய் ஃபாரன்சிக் லேப்ல அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர்றாங்க பாருங்க.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ப்ராசிக்யூட்டர் டீமும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் அந்த 2 ரத்தக்கரையுமே கொலை செய்யப்பட்ட விக்ரம் நாய்க்கு சொந்தமான ரத்தக்கரை இல்லைன்னு தெரிய வருது. அதுவும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தில் இருக்க ரத்தக்கரை ஒரு மனிதனுக்கு சொந்தமான ரத்தக்கரை கூட இல்லைங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் டெஸ்ட்ல வருது. ஸோ இப்போ இது ஒரு டிஃபென்ஸ் டீமுக்கு ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஸோ இப்போ உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக டிஃபென்ஸ் டீம் போராடுறாங்க. இங்க பாருங்க, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தில் இருக்க ரத்தக்கரை விக்டிமோட ரத்தக்கரையோட மேட்ச் ஆகல. அப்புறம் என்னோட கிளைண்டோட ஷர்ட்ல ஒரு ரத்தக்கரை இருக்குனீங்க, அதுவும் மேட்ச் ஆகல. அப்புறம் என்னோட கிளைண்ட் எப்படி இந்த கொலையை பண்ணியிருக்க முடியுங்கிற மாதிரி இவங்க பயங்கரமா டிஃபென்ஸ் டீம் ஒன்று கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸுக்கு ஃபேவரா இவங்க யாரெல்லாம் ஐ விட்னஸை கொண்டு வந்தாங்களோ ஒவ்வொரு ஐ விட்னஸும் பேக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆமா சார் இவங்க 2 பேர் மாதிரி தான் இருக்கு, பட் இவங்க மாதிரி எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேக் அடிச்சிடாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஷர்மேன் பார்த்தார்ல, அவர் என்ன சொல்றாரு, இந்த கொலை செய்யப்பட்ட பையனை பார்த்தேன், பட் கூட இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல சார், இவங்க தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி இப்போ இந்த 2 பேத்துக்கும் ஃபேவரா ஹைகோர்ட்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபைனலா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, விக்ரம் நாயக்கை இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் இல்லைன்னு இந்த கமிஷன் பேக் அதுக்கப்புறம் லக்ஷ்மண் சுனா 2 பேரையும் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையிலே இந்த தீர்ப்பை கேட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பக்காவா இவங்க தான் கொலையாளின்னு நினைச்சிட்டு வந்தோம். பட் இவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு எனக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப என்ன பண்ணேன், கூகுள்ல தேடி பார்க்கும்போது இந்த கேஸோட வெர்டிக்ட் இருக்குல்ல, அதாவது அந்த நீதிபதியோட தீர்ப்பை ஒரு பிடிஎஃபா பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. ஜெனரலா நிறைய கேஸ்ல பண்ணுவாங்க. லக்கிலி எனக்கு அது கிடைச்சது. உடனே அது ஒரு 35 பக்கம் பிடிஎஃப் அதை எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல ஹைகோர்ட்ல என்ன காரணத்துக்காண்டி இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கு மொத்தம் 6 பாயிண்ட் சொல்றாங்க. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வீக் லாஸ்ட் சீன், அதாவது விக்டிம் இந்த பாலத்துக்கு பக்கத்துல வச்சுதான் கொலை செஞ்சாரு நீங்க சொன்னீங்க. பட் அவர் கொலை செஞ்சப்போ நீங்க குற்றம் சுமத்துற 2 பேரும் அந்த கொலை செய்யப்பட்ட நபர் கூட தான் இருந்தாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்ல. இதுதான் ஹைகோர்ட் சொல்ற முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, டைம் ஆஃப் டெத், எத்தனை மணிக்கு கரெக்டா அவர் கொலை செய்யப்பட்டாரு. 13ஆம் தேதிங்கிறீங்க, நீங்க காலையில கொலை செய்யப்பட்டிருக்கலாம், சாயங்காலம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிருக்கலாம். சரி ஓகே, அவர் ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வந்தாருன்னா அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ டைம் ஆஃப் டெத் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த டயத்துல குற்றம் சுமத்தின நபர்கள் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அதை உண்மையிலேயே அவங்க அந்த கொலையை பண்ணாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அவர் உடல் ஏற்கனவே டீகம்போஸ் ஆகி நிறைய பூச்சிகளும் அந்த இடத்துல புழுக்களும் இருந்ததுனால டைம் ஆஃப் டெத்தை சரியா கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ரெண்டாவது செட்பேக்கா பார்க்கப்படுது. மூணாவது முக்கியமான விஷயம், உண்மையிலே கொலை செய்யப்பட்டது விக்ரம் தானா அப்படிங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தல. அவர் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் சொல்றீங்க இது விக்ரம் அப்படின்னு. பட் உண்மையிலேயே அது வேற யாராவது இருக்கலாமே. ஸோ அப்ப அவர் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு நீங்க என்ன நிரூபிச்சிருக்கணும், டிஎன்ஏ வச்சு நிரூபிச்சிருக்கணும். அறிவியல் ஆதாரத்தோட கொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே விக்ரம் அப்படிங்கிறத நீங்க இன்னுமே நிரூபிக்கல. ஓகேவா, இது மூணாவது. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, மிக முக்கியமான ஒரு மடத்தனமான திங்ஸ் என்னன்னா, இந்த 2 பேரும் ஏற்கனவே போலீஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் பண்ணி நாங்க கன்ஃபெஷன் கொடுக்கலன்னு ரிவர்ஸ் பண்ணாங்களே. ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபெஷன் கொடுக்கும்போது கேரளா போலீஸ் அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லையா. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபெஷன் கொடுத்தாங்கன்னு போலீஸ் தான் சொல்றாங்க தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஸோ இது ஒரு 4வது. அதுக்கப்புறம் 5வது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்திலையும் குற்றம் சுமத்தப்பட்ட நபரோட ஷர்ட்ல அந்த ரத்தக்கரையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. ஸோ தட் மீன்ஸ் அவங்க கிரைம் சீன்ல இல்ல அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் மோட்டிவ் கிளியரா இல்லைங்கிறாங்க. இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட பணத்தை 50,000 ரூபாய் பணத்துக்காண்டி தான் அந்த கொலையை பண்ணேங்கிறாங்க. பட் அதே டயத்தில் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. அது ஏன் விக்ரம்ட்டு இருந்து எடுத்து அவங்க 50,000 ரூபாய் கிரெடிட் பண்ணிக்கணுமா? நான் வெளியில 1000 பேர்கிட்ட வாங்கி கிரெடிட் பண்ணிருப்பேன். நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு சேர்த்து அதை கிரெடிட் பண்ணிருப்பேன். இவங்கிட்ட இருந்தா பணத்தை எடுத்து நான் கிரெடிட் பண்ணேங்கிறத நீ பார்த்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. 6 விதமான நச்சுன்னு ஒரு 6 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ராசிக்யூட்டர் கிட்டையும் சரி போலீஸ் கிட்டையும் எந்த பதிலும் இல்லை. அந்த வெர்டிக்ட், அந்த நீதிபதியோட தீர்ப்புல அவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 2 பேரும் நிரபராதி, அதுவும் டெம்பரவரி அல்ல, இவங்க நிரபராதின்னு சொல்லிட்டே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த கேஸ் இதோட முடிஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம்.
பட் அவங்க 2 பேத்துக்கு ரிலீஸ் ஆனால் கூட நம்மளோட இவ்வளோ கிரைம்ஸ் எவ்வளோ கேசஸ் சொல்லியிருக்கோம், நீங்களும் எவ்வளோ கேசஸ் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை டீகோட் பண்ணி பார்ப்போம். கேரளா போலீஸ் எங்கே தப்பு பண்ணாங்க, உண்மையிலே இவங்க தான் குற்றவாளிகள், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவங்க கொடுத்த கன்ஃபெஷன் உண்மைனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் கேரளா போலீஸ் பல இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க, பல விதமான சயின்டிஃபிக்கான டெக்னிக்கை யூஸ் பண்ண மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த 2 பேரும் தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம கிரைம் கேஸில் கவர் பண்ண அனுபவத்தை வச்சு போலீஸ் எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2 மிக முக்கியமானது, உண்மையிலே கொலை செய்யப்பட்டது விக்ரமா அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக நிரூபிக்கல. தட் இஸ் எ வெரி வெரி வேலிட் கொஸ்டின். அதை நிரூபிச்சா மட்டும்தான் தண்டனை வாங்கி தர முடியும். அப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒடிஷாவுக்கு போயிட்டு அந்த ஓடிப்போன இன்னொரு குற்றவாளியை பிடிக்க முடியுதுல, அந்த இடத்துல இந்த விக்ரம் நாயக்கோட சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட சாம்பிளை எடுத்து இந்த அழுகி போன உடம்புல இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே டிஎன்ஏ பெர்ஸ்பெக்டிவ்ல இவன் தான் விக்ரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே போலீஸ் நிரூபிச்சிருக்கணும். இதுதான் போலீஸ் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது. அதை ஏன் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கல? இது வந்து பேசிக்காக ஒரு கிரைம்ல எல்லாருமே பண்றது. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அது விக்ரம்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியும், யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்லலாம் கண்ணு முன்னாடி குற்றவாளியை தப்பிக்க விட்டாங்கன்னு, பட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை கிரைமை ஹேண்டில் பண்ணுற இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் மீட் பண்ணணும். அதுதான் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். நீ இப்படி இல்லைன்னா நான் எப்படி பார்த்து தண்டனை கொடுக்க முடியும்? அப்படி தான் சட்டத்திட்டம் இருக்குங்கிறாங்க. அது கரெக்ட் தான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் தான். ஸோ அப்போது சயின்டிஃபிக்காக கொலை செய்யப்பட்டது விக்ரம்ங்கிறத இவங்க டிஎன்ஏவை எடுத்து நிரூபிச்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது, அந்த லாஸ்ட் சீன் இவன் கொலை பண்ணப்பட்ட அந்த இடத்துல இந்த 2 பசங்க போனாங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியலங்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போலீஸ் அந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே கேட்டிருக்கலாம், பட் இந்த பசங்க எங்க இறங்கியிருக்காங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போன இந்த விக்ரம் இந்த 2 பேர்த்தையும் எங்க பார்த்துருப்பான் அப்படிங்கிறத போலீஸ் அனுமானமாக வச்சு அந்த பாதியில் இருக்க சிசிடிவி காட்சிகளை வழிநடுக செக் பண்ணாங்களான்னு தெரியல. இவங்க 2 பேரும் எந்த இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அனுமானமாக செக் பண்ணி பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ண இடத்துல இருந்து இந்த பாலத்துக்கு வர்றதுக்கு வழிநடுக எங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கேமரா மாட்டிருக்கும். ஸோ இன்னுமே கொஞ்சம் டெப்தா ஒர்க் பண்ணியிருந்தா இவங்க 3 பேரும் அன்னைக்கு ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா போலீஸால நிரூபிச்சிருக்க முடியும். அதை முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மட்டுமல்ல, பேத்தாலஜிஸ்ட்டுமே சரியா ஒர்க் பண்ணல, ஃபாரன்சிக் டீமும் சரியா ஒர்க் பண்ணல. இந்த உடல் அழுகி போச்சுல, அப்போ அழுகி போன உடல்ல இருந்து சரியான டயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டஃப் தான். டெத் ஆஃப் டைம் வந்து எந்த வழக்கிலுமே முக்கியமான விஷயம் ஆக்சுவலி. பிகாஸ் இப்போ கரெக்டாக ஒரு நபர் எப்போ கொலை செய்யப்பட்டாருன்னு கண்டுபிடிச்சாதான். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சஸ்பெக்டாக ஒருத்தரை உள்ளே கொண்டு வரீங்க, அவர் 10 மணிக்கு எங்கே இருக்காருன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். இல்லை அவர் 10 மணிக்கு ஒரு பாரில் இருந்தாருன்னு சொன்னால், இந்தாப்பா நீ கொலை பண்ணல போயிட்டே இரு, நீ 10 மணிக்கு எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியலன்னா நீ சந்தேகப்பட உள்ளே வருவ. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்? கொலை செய்யப்பட்ட டைம் வந்து உறுதியாக தெரிஞ்சிருக்கணும். இந்த கேஸில் அது தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபாரன்சிக் என்டாமாலஜிஸ்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு கேஸ் போட்டிருக்கேன். ஃபாரன்சிக்கில் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க தான் பிரேத பரிசோதனை பண்ணுறவங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு இருக்காங்க, அவங்க வந்து எலும்புகளை பற்றி மனிதனோட மண்டை ஓடுகள் எலும்புகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டாக்ஸிகாலஜிஸ்ட்னு இருக்காங்க, உடம்புல இருக்க விஷத்தன்மையை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அந்த மாதிரி ஃபாரன்சிக் என்டோமாலஜிஸ்ட்னு இருக்காங்க. இவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் உடம்புல புழு பூச்சிலாம் வரும்ல, அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறது அவங்களோட வேலை. அப்படி அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த நபர் எத்தனை மணிக்கு கொலை செய்யப்பட்டாருன்னு ஒரு க்ளோஸ் அசம்ஷன்லாம் அவங்களால சொல்ல முடியும். அது எப்படி சொல்ல முடியும்னா, உங்களுக்கு டைம் இருந்தால் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் இறந்து போனான்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் அவனோட உடல் வந்து பொது வெளியில் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த உடம்புல வர்ற பூச்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளூ ஃப்ளைஸ். அந்த மாதிரி டைப் ஆஃப் பூச்சிகள், அதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பூச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே நிறையா வரும். அந்த ப்ளோ ஃப்ளைஸுங்கிற பூச்சிகள் தான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனோட உடம்புல வந்து உட்காரும். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் பீட்லெஸ், அந்த மாதிரி ஒரு 4-5 வகைகள் இருக்குது. இது எல்லாமே இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரும், இது 1 மணி நேரம் கழிச்சு வரும். ஃபஸ்ட்டு வருது ப்ளோ ஃப்ளைஸ் அப்படிங்கிற பூச்சி தான். ஸோ அது வந்தவனை என்ன பண்ணுன்னா, அதை பொறுத்த வரைக்கும் இது இனப்பெருக்கம் செய்கிற ஒரு இடம். அது ஒரு மனிதனோட உடம்புல ஓப்பன் வூண்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த இடத்துல இந்த பூச்சிகள் வந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். இனப்பெருக்கம் செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து முட்டையிடும். அந்த முட்டை எப்போனா சில மணி நேரத்துக்குள்ள, ஒரு மனுஷன் இழந்து போன சில மணி நேரத்துக்குள்ளே முட்டையிட்டுரும். ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ளே இந்த பூச்சிகள் வந்து முட்டையிட்டுரும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் எக்கு.
ஸோ இந்த முட்டை இட்டதுக்கு அப்புறம் சில நாளில் அந்த முட்டையிலேருந்து சின்ன சின்ன புழுக்கள் வரும். அதுக்கு பேர் லார்வாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்போ வரும்னா 1 to 3 days. ஸோ ஒரு மனுஷனோட பாடி ஓப்பனில் இருக்குன்னா 3 நாளில் அதில் பூச்சிகள் முட்டையிட்டு அந்த லார்வாங்கிறது வெளியில் வரும். அடுத்த 4 to 10 நாளைக்குள்ள அந்த லார்வா வந்து கொஞ்சம் வளர்ச்சி ஆரம்பி பியூப்பாங்கிற இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் அது பூச்சி ஆயிரும். இது வந்து ஒரு குடும்பம் நடத்துகிற இடம் மாதிரி வந்து குழந்தை பெற்றுட்டு எல்லாத்தையும் வளர்த்து விட்டு போகிற மாதிரி. இது வந்து ஓப்பனாக இருந்தால் இது குழி தோண்டி புதைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது. ஸோ ஓப்பனாக ஒரு உடலை போட்டுட்டு போகிறாங்க, அதில் புழு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அதோட லைஃப் சைக்கிள். இப்போ இந்த ஃபாரன்சிக் எண்டமாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ அதில் புழு இருக்குல்ல, ஒன்று எஃகு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் தான் ஆகுது கொலை செஞ்சுன்னு சொல்லிடலாம். இப்போ அந்த லார்வாங்கிற ஒரு புழுக்கள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், இது கொலை பண்ணி ஒரு 1 to 3 days இருக்குன்னு சொல்லலாம். அந்த பியூப்பாங்கிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஒரு 4 to 10 days இருக்கலாம். ஸோ இந்த கேஸ் எடுத்துப்போம். இதில் பார்க்கும்போது இந்த லார்வாங்கிற சின்ன சின்ன புழுக்கள் தான் இருந்திருக்கு. அந்த புழுக்களை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அது என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா, அந்த புழுக்களோட சைஸ் என்ன, அந்த புழுக்கள் என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதாவது இப்போ தான் அது புழுவாக கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட க்ரோத் சார்ட்னு ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி வளருங்கிற மாதிரி ஒரு சார்ட் இருக்கும். அதை வச்சு பார்ப்பாங்க. இந்த வளர்ச்சி வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். ஒரு உடல் வந்து ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலோ இல்லை ஒரு பனிப்பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலோ இந்த லார்வாங்கிற புழுக்களோட வளர்ச்சிகள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த புழுக்களோட வளர்ச்சியை வச்சு எக்ஸாக்டாக இந்த மனிதன் எப்போ கொலை செய்யப்பட்டாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்டுபிடிக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட எவ்வளவோ வழக்குகள் இருக்கு. நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேஸ் போட்டிருக்கேன். இந்த எண்டமாலஜிஸ்ட் வந்து தப்பா தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நிரபராதிக்கு இந்த மாதிரி ஒரு தவறான டைத்தில் அந்த கொலை நடந்ததா சுட்டி காட்டி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் அது நான் லிங்க் தர்றேன், வேணா படிச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த கேரளா டீம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த எண்டோமாலஜிஸ்ட்டை வச்சு கரெக்டான டைத்தில் இந்த கொலை நடந்திருக்கு, அப்போ இவங்க கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதை எல்லாத்தையும் தாண்டி பேசிக்காக பண்ண எரர் அவங்க கொடுத்த கன்ஃபெஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் போனது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்டது இந்த நபர் தான் அப்படிங்கிறது டிஎன்ஏ வச்சு நிரூபிச்சு, எண்டோமாலஜிஸ்ட்டை வச்சு இந்த டைத்தில் தான் இவங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சு, அந்த டைத்தில் இவங்க கூட இருந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சா மேபி தண்டனை வாங்கி தர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை கோட்டை விட்டாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தில் இருக்கிற ரத்த கரை ஏன் விக்ரமோட ரத்தத்தோட மேட்ச் ஆகல? அப்போ அவர் ஷர்ட்ல அந்த ரத்தம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நெருடலான பல கொஸ்டின் வருது. மேபி இந்த கிரிமினல்ஸ் போலீஸை குழப்பறதுக்காக தவறான ஏதோ ஒரு அனிமல் ரத்தத்தை அதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்களா? பிகாஸ் அப்படி தான் சொல்லுது ஃபாரன்சிக் டீம். அது ஹியூமன் ரத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அல்லது இதை தவிர இன்னொரு நபர் யாராவது அந்த கிரைமில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த கேஸில் அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரதுக்கு மிக முக்கியமான திங்ஸாக பார்க்கப்படுது. மேபி இந்த இடத்துல அந்த கிரிமினல்ஸ் ரொம்ப கிளவராக ஒர்க் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஒட்டுமொத்தத்தில் என்னோட அனுமானம் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் இவங்களை விசாரிச்சது, அதுக்கப்புறம் நீதிமன்றம் எதுக்காக இவங்களை ரிலீஸ் பண்ணாங்கிறதுக்கு காரணங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, போலீஸ் இந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி சில விஷயங்களை டீகோட் பண்ணோம். இது எல்லாத்தையும் வச்சு உங்களோட அனுமானம் என்ன? விக்ரம் இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற யாராவது கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ உங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்லை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் எனக்காக கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஸ்கில் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸை பற்றி மறக்காமல் உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கிரைம் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.